இப்போ நம்ம ஒரு செடியை வளர்க்குறோம், மாங்கன்று வச்சு நட்டு வளர்க்குறோம், ஒரு மாமரத்தை வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு செடியை வளர்க்கும் போது என்ன பண்ணணும்? ஸோ அந்த செடியை நம்ம தோட்டத்தில் நட்டு வைப்போம். அதுக்கு தேவையான தண்ணி தினமும் கொஞ்சம் ஊற்றுற மாதிரி பார்த்துப்போம். அதுக்கு காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். அதுக்கு வெளிச்சம் படுற மாதிரி, சூரிய வெளிச்சம் அதில் படுற மாதிரி பார்த்துப்போம். ஆடு மாடு எதுவும் அதை சாப்பிட்றாம வேலி போட்டு பார்த்துப்போம். ஆனால் இப்படி பார்த்துக்கிட்டா அது எப்படி வளரும்? அது பாட்டு அது மாமரமோ, அது என்ன மரம் வச்சோமோ, என்ன செடி வச்சோமோ, அதுவும் அழகாக அது வளர்ந்துடும் கொஞ்ச நாள்ல, இல்லைங்களா? இதுவே நம்ம அவசரப்பட்டு அதை பிடிச்சி செடியை வச்ச உடனே மேலே இன்னும் இலைய இன்னும் நீண்டு வளரல, கொம்பியா நீண்டு வளரலன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த செடி வளருமா? அது போலதான் பேரண்டிங், குழந்தை வளர்ப்போம். நாம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு ஸ்டெப் தள்ளி இருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல உடை கொடுக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்கணும், நல்ல பணிவை கொடுக்கணும், கற்றுக்கிற மனப்பான்மையை கொண்டு வரணும். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி சில விஷயங்கள் அந்த ரொட்டீனாக அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்த செய்ய வேண்டியதை செய்ய வைக்கணும். அதை விட்டுட்டு அதை அடிக்கிறதோ, ஒரு தவறு செஞ்சால் உடனே அந்த குழந்தை மேலே வந்து நீ இதுக்கும் லாய்க்கப்பட மாட்டேன்னு சொல்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் அதை நாம் எப்படி வளர்க்கணும்? நல்ல விஷயங்களை கொடுத்து வளர்க்கணும். இப்போ பிடிச்சி இழுத்தா வளர்ந்துருமா செடி? அதே போல தான். ஒரு தவறு செஞ்சால் உடனே அதை கண்டிக்கிறதுனால மட்டும் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்துட முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும். அந்த குழந்தைக்கு ஒரு தவறு செஞ்சால் இது தவறுடாக்கன்னா இது எதுக்காக பண்ணணும், இது வந்து பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வளரணும், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற விஷயங்கள் நாம் பொறுமையாக அழகாக புரிய வச்சிட்டோம்னாலே அது நல்ல குழந்தையாக வளர்ந்துடும். எப்படி இந்த செடி நல்ல மரமாக வளருமோ அது போல் அந்த குழந்தையும் நல்ல மனிதனாக வளர்ந்துருவான். ஓகே. ஸோ அதனால் ப்ரெஷர் கொடுக்காம குழந்தைங்களை புரிய வச்சு வளர்க்க பாருங்கள். வாழ்த்துக்கள்.